வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடையில அதிக மகசூல் தரும் 3 நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம இப்ப சொல்லக்கூடிய 3 நெல் ரகமே குட் நெல் ரகம் தாங்க. எந்த பருவங்கள்ல பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை வெப்பத்துக்கும் குறுவை சொர்ணவாரிக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக வெப்பத்தையும் வறட்சியும் தாங்கும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. காற்று மற்றும் மழைக்கு சாயா தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பெற்று இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அதிக மகசூல் தரும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நல்ல பராமரிப்பு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். இந்த 3 குண்டு நெல் ரகமே நல்ல சந்தை மதிப்பு உடையது. அது மட்டும் இல்லாம நேரடி நெல் கொள்முதல் நிலத்துக்கும் ஏற்றது. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ASD 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தின் முழுமையான தகவலை இப்ப பார்த்துடலாம். அடிப்படை விவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் உருவாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 31 கோ 51 இந்த 2 நெல் ரகத்தையும் இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எந்த ஆண்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டுல கண்டுபிடிச்ச ஒரு பழமையான ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். சோ சாகுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த பருவங்கள்ல பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, கார், நவரை, கோடைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றதா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தின் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 5600 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இதுவே ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. இந்த நெல் ரகத்தின் தானியம் மற்றும் உணவு தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானிய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய குண்டு அரிசியா பார்க்கப்படுதுங்க. பெரும்பாலும் இதை பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நல்ல குக்கிங் குவாலிட்டி இருக்க ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பை ASD 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. அது மட்டும் இல்லாம தாவர பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய உயரம், அதாவது குட்டை ரகமா தாங்க பார்க்கப்படுது. இந்த நெல் வயலின் தூர்வெடிக்கும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஒரு 25 வரைக்குமே தூர்வெடிக்குங்க. சோ ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 270ல இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூலும் கிடைக்கும். சாயம் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு ரொம்பவே குறைவு. சோ தாராளமா நீங்க குறுவையிலும் நவரிலும் கோடையிலும் சாகுபடி செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவுன் பிளான்ட் ஹைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி, பொதுவான நல்ல தாங்கும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால அறுவடைக்கு தயாராகக்கூடியது, நல்ல மகசூல் தரக்கூடியது, இட்லி தோசைக்கும் மாவுக்கும் சிறந்த ஒரு அரிசியா பாத்தீங்கன்னா இந்த அரிசியை பார்க்கப்படுது. மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கிற அரிசியா பாத்தீங்கன்னா இந்த அரிசி பார்க்கப்படுதுங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 சொல்லக்கூடிய இந்த குண்டு நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தின் அடிப்படை தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தின் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடியது. இந்த நெல் ரகத்தின் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா BG 280 BTP 33 சொல்லக்கூடிய இந்த 2 நெல்லையும் இனக்கலப்பு பண்ணிதாங்க இந்த ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெல் ரகத்தின் வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. பயிரிட ஏற்ற காலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், குறுவை, நவரை, கோடைக்கு இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்யலாம். அது மட்டும் இல்லாம வருடத்திற்கு பல முறை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு அம்சம் பொருந்திய ஒரு நெல் ரகமா இந்த ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. தானிய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய குண்டு வெள்ளை அரிசியை பொருந்திய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. பெரும்பாலும் இதை பாத்தீங்கன்னா இட்லி தோசை மாவுக்கு தயார்படுத்த இந்த நெல் ரகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஹெக்டருக்கு 6200 கிலோல இருந்து உங்களுக்கு 6500 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கும். இதுவே ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க. நல்ல பராமரிப்பில் இதை விட அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நோய் எதிர்ப்பு மற்றும் பூச்சி எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உரை கருகள், புகையான் மற்றும் குருத்து பூச்சி மற்றும் தும்புரவு வைரஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க.
இந்த ஏடிடி 37 சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றாக நிற்கும் தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க. பெரும்பாலும் இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக சாயும் திறன் கிடையாது. சோ நல்லாவே ஊன்றி நிக்க அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகம் ஒரு சூப்பரான ஒரு நல்ரகம். அது மட்டும் இல்லாம குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகக்கூடியது. உங்களுக்கு வருடத்திற்கு 3 சாகுபடி செய்வதற்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றது. பல சீசன்களுக்கும் பொதுவானது. அது மட்டும் இல்லாம உணவு மற்றும் பயன்படுத்துவதற்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா டிஃபனுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு நல்ரகமா பார்க்கப்படுதுங்க. நல்ல மகசூல் தரக்கூடிய நல்ரகம். முதலாவதா பாத்தீங்கன்னா ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க. இந்த நல்ரகத்தின் முழுமையான தகவலை இப்ப பாத்திரலாம். சோ அடிப்படை விவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு ஆடுதுறையில உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு நல்ரகம் தாங்க. இந்த நல்ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 114 இருந்து ஒரு 115 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நல்ரகமா பார்க்கப்படுதுங்க. சாகுபடி பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை, நவரை, கோடைக்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா நீங்க சாகுபடி செய்யலாம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண நெல் ரகங்கள் எவ்வளவு ஏக்கருக்கு தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஏக்கருக்கு தருங்க. அதுவே நீங்க ஏடிடி 59 நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 கிலோ இருந்து ஒரு 4000 கிலோ பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாம். மற்ற நெல் ரகங்களை விட 15 இருந்து 20% பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய நெல் ரகமா இந்த ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. தானியம் மற்றும் மண் தானிய தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு பாத்தீங்கன்னா மாவுக்கு இது பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. சோ மண் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு நிலத்திலையும் பாத்தீங்கன்னா நல்லா வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த ஏடிடி 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. காவிரி டெல்டா பகுதியில இந்த நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படியான விவசாயிகள் பாத்தீங்கன்னா சாகுபடி செய்யறாங்க. இந்த நெல் ரகத்துக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு வெடிப்பு, பிளாஸ்ட், இலை நோய்க்கு இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம். தாவர பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா அதிகமா சாயறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அதிக தூர்படிக்கும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதைப்பும் இந்த நல்ரகத்தை நீங்க செய்யலாம். சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா நல்ரகமும் நேரடி நெல் விதைப்பு செய்யலாம். குறிப்பா ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை நீங்க நேரடி நெல் விதைப்பு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் செய்யலாம். சோ ஊட்டச்சத்து முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஜிங்க் எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19.4 mg இருந்து உங்களுக்கு 100 கிராம் வரைக்கும் உங்களுக்கு இதனோட ஜிங்க் தேவை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்தில் இருக்குங்க. குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகக்கூடியது. முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மகசூல், குறைந்த செலவு, உப்பு தண்ணிலும் அதிக மகசூல் தரக்கூடிய நெல்ரகமா இந்த ஆடுதுறை ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல்ரகம் பார்க்கப்படுதுங்க. இந்த 3 நெல் ரகத்திற்கு உரன் மேலாண்மை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல பூச்சி மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நெல்லோட ரகத்தையும் அதற்கான தகவல் வேண்டும் அப்படின்றத நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா அதற்கான வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.